Hi friends, நம்ம இன்னைக்கு பயிற்சி 5ல் 1ல ஃபர்ஸ்ட் கணக்கு பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்லி தரது உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் கணக்கு. கீழ்காணும் புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு காண்க அப்படினு கேட்டிருக்காங்க. ரெண்டு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. அதாவது முக்கோணத்தின் பரப்பா இருந்தாலும் சரி, நாற்கரத்தின் பரப்பா இருந்தாலும் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தடனே ரஃபா ஒரு கிராஃப் போட்டுறணும். ஓகேவா? அது போட்டுட்டு அதை அந்த புள்ளிகளை அவங்க இதை அப்படியே வச்சு போட்டோம் அப்படின்னா ஒரு சில கணக்குக்கு ஆன்சர் கரெக்டாக வரும், ஒரு சில கணக்குக்கு தப்பாக வரும். நம்ம என்ன பண்ணணும்னா ரஃபாக ஒரு கிராஃப் போட்டுட்டு அதில் புள்ளிகளை ஆன்டி கிளாக் வைஸில் எடுக்கணும். எடுத்துட்டு அப்புறம் அந்த ஆர்டரில் போட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேவா? இப்போ போடலாமா? ஃபஸ்ட்டு இந்த புள்ளிகளை குறிச்சிடலாம். 1, -1 x அச்சில் 1, y அச்சில் -1, x அச்சில் 1, y அச்சில் -1. அப்போ இங்கே வருமா 1, -1. அடுத்து -4, -6 x அச்சில் -4, y அச்சில் 6. -4, -6. அடுத்து -3, -5 இதில் -3 இதில் -5. அப்போ இங்கே வருமா -3, -5. சரிங்களா? இப்போ இது ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்க. இப்போ நம்ம புள்ளிகளை எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் எடுக்கணும். அதாவது கடிகார திசை அப்படின்னா இந்த மாதிரி சொல்லுவோமா, இந்த மாதிரி கடிகாரம் சுத்துமா, அதுக்கு எதிர் திசையில், கடிகாரத்துக்கு எதிர் திசையில், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் எடுத்துக்கணும். இப்போ இங்கே புள்ளி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ எந்த புள்ளி வேணால் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸ்டார்டிங்கில் நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே எது கொடுத்துருக்காங்களோ அந்த புள்ளியிலேருந்து எடுத்துக்கலாம். அப்போ இங்கே கொடுத்துருக்காங்களா இந்த புள்ளி, இதில் இருந்து அப்போது ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இந்த மாதிரி எடுக்கணுமா. அப்போ இதுக்கு பேரும் கொடுத்துடலாமா, இதை ஏங்கிற புள்ளி. அப்போ இது செகண்ட் இதை எடுக்கணுமா பி, அடுத்து தேர்ட் இது. ஓகேவா? இப்போ ஏபிசின்னு பேர் கொடுத்துரும். இப்போ புள்ளிகள் எடுத்து எழுதிக்கலாமா. புள்ளிகள் ஏ 1, -1, பி -4, -6, சி -3, -5 என்க. இது நம்ம தானே எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ இதுக்கு x1, y1, x2, y2, x3, y3ன்னு பேர் கொடுத்துக்கலாம். இப்போ முக்கோணத்தின் பரப்பு ஃபார்முலா எழுதி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா. இப்போ இங்கே நம்ம ஏபிசின்னு தான் பேர் கொடுத்துருக்கோம். அப்போ முக்கோணம் ஏபிசியின் பரப்பு, முக்கோணம் ஏபிசியின் பரப்பு ஃபார்முலா எழுதலாமா. = 1/2 × x1, y1, x2, y2, x3, y3 மறுபடியும் x1, y1 சதுர அலகுகள். பம்புக்குறி போட்டுடலாம். மேலேருந்து கீழே, அடுத்தது கீழிருந்து மேலே. இப்போது x1, y1, x2, y2 இதுக்கெல்லாமே இங்கிருந்து எடுத்து எழுதிடலாம். = 1/2 x1, y1ங்கிறது 1, -1, x2, y2ங்கிறது -4, 6, x3, y3ங்கிறது -3, -5, மறுபடியும் x1, y1ங்கிறது 1, -1. பம்புக்குறி போட்டால் இப்போ பெருக்கலாம் பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே வர அம்புக்குறிக்கானது எல்லாமே பெருக்கி, அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே வர அம்புக்குறிக்கானது எல்லாமே பெருக்கி ரெண்டையுமே கழிக்கணும். இப்போ 1/2 இப்போ இதை பெருக்கிக்கலாம். இப்போ 1 6 6, 4 5 20, -× -+ன்னு ஆயிரும். அப்போ +20. அடுத்து 1 3 3, -× -++3. எடுத்து கழிக்கணும்னு சொன்னேன்னா இப்போ மைனஸ் போட்டுக்கலாம். 1 4 4, -× -+ன்னு ஆயிரும். இப்போ +4. 6 3 18. இங்கே மைனஸ் இருக்கனால இப்போ -18. இங்கே 1 5 5, இங்கே மைனஸ் இருக்கனால இப்போ -5 = 1/2. இப்போ இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னா 26 29ன்னு வருதா. அடுத்து மைனஸ், இப்போ இங்கே இந்த ரெண்டுமே ஒரே குறியாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டுமே கூட்டிட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து இதை கழிச்சிடலாம் பாருங்கள். இப்போ இந்த ரெண்டுமே கூட்டணும் அப்படின்னா 23ன்னு வருமா, -23, இது +4. அப்போ கழிச்சோம் அப்படின்னா 19ன்னு வரும். பெரிய நம்பரோட குறி மைனஸுங்கிறனால அப்போ -19. இப்போ இங்கே 1/2 × இப்படி போட்டுக்கலாம் 29. இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா ப்ளஸ்ன்னு ஆயிருமா. அப்போ +19 = 1/2 × 29ஐயும் 19ஐயும் கூட்டினா 39 48ன்னு வருமா. இப்போ கேன்சல் பண்ணால் 1 2 2, இதை 2 2 4, 4 2 8. அப்போது முக்கோணம் ஏபிசியின் பரப்பு 24 சதுர அலகுகள். ஓகேவா? சதுர அலகுகள் போட மறக்கக்கூடாது. அடுத்து இதே மாதிரி செகண்ட் பார்த்துடலாமா.
இப்போ புள்ளிகள் குறிக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு புள்ளி -10, -4. அப்போது எக்ஸ் அச்சில் -10. நான் இங்கே வந்து 2 அலகுகளை எடுத்திருக்கேன். எக்ஸ் அச்சில் -10, ஒய் அச்சில் -4. அப்போ இங்கே வருமா -10, -4ங்கிற புள்ளி. அடுத்து -8, -1. இதில் -8, இதில் -1 அப்படின்னா இங்கே 0க்கும் -2க்கும் இடையில இங்கே வருமா -8, -1. அடுத்த புள்ளி -3, -5. -3 இங்கே இருக்குது. இங்கே வருமா 4க்கும் -2க்கும் -4க்கு இடையில. இப்போ -3, -5. இப்போ -5ங்கிறது இங்கே வரும். -3, -5. சரியா? பாருங்கள், ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ புள்ளிகளை நம்ம எப்படி எடுக்கணும்? ஆன்டி கிளாக் வைஸில் எடுக்கணுமா, இந்த திசையில் எடுக்கணும். அப்போ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வந்து கணக்கில் -10, -4லேருந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி எடுக்கலாமா? இப்போ இதுக்கு பேர் ஏன்னு கொடுத்துக்கலாம். இது பி, இது சி. ஓகேவா? அப்போ புள்ளிகள் நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஏங்கிறது -10, -4. பி வந்து -3, -5. சிங்கிற புள்ளி -8, -1. சரியா? இப்போ இதில் இதை x1, y1, x2, y2, x3, y3. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ ஃபார்முலா எழுதலாமா? இங்கேயும் நான் ஏபிசின்னு தான் பேர் கொடுத்துருக்கேன். நீங்கள் பிக்யூஆர் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். இப்போது முக்கோணம் நான் ஏபிசின்னு தான் கொடுத்துருக்கேன். முக்கோணம் ஏபிசியின் பரப்பு 1/2 இன்ட்டு x1, y1, x2, y2, x3, y3, x1, y1 சதுர அலகுகள். இப்போது இந்த x1, x2, இந்த y1, y2 இதோட வேல்யூ எல்லாம் இங்கேருந்து எடுத்து எழுதலாம். இப்போ x1, y1ங்கிறது -10, -4. x2, y2ங்கிறது -3, -5. x3 -8, -1. மறுபடியும் x1, y1 -10, -4. ஓகேவா? பாம்புக்குறி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே வராம்பு குறிக்கானதெல்லாம் பெருக்கலாம். அப்போது பைத்தஞ்சு 50, -× +ன்னு ஆயிரும். அப்போ +50. அடுத்து 1 3 3 -× +, அப்போ +3. அடுத்து 8 நாங்க 32, 32 -× +32. அடுத்து மைனஸ். இப்போ இதெல்லாம் பெருக்கலாம். 4 3 12, -× +, அப்போ +12. I8 40, +40ன்னு வரும். இங்கே ஒரு 10 10, -× +, அப்போ +10. இப்போ ஈக்குவல் டு 1/2. இதையெல்லாம் கூட்டணும் அப்படின்னா 50, 82, 85ன்னு வருதா? 85. இங்கே மைனஸ் இருக்குது. இதையெல்லாம் கூட்டினா 50, 50, 12, 62. இப்போ 1/2 இன்ட்டு 85லேருந்து 62 போயிடுச்சுன்னா 23ன்னு வருமா? இப்போ இதை எப்படி ரெண்டாவது பாட்டில் கேன்சல் பண்ணலாம்? 1 2 2, 11 2 22ன்னு வரும். மிச்சம் 1 இருக்குது. அப்போ அது அரையாக போட்டோம் அப்படின்னா 11 2 22. மிச்சம் இருக்கிற அந்த 1 பாதி பாதியாக போட்டோம்னா அப்போ 11.5ன்னு வருமா? இப்போ இவ்வளோ முக்கோணம் ஏபிசியின் பரப்பு 11.5 சதுர அலகுகள். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.